ஈழத்தமிழர்கள் தவறு செய்து விட்டார்களா? வைகோவின் திடீர் அறிக்கையின் பின்னணி என்ன? இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பாராத விதத்தில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 2/3 பங்கு பெரும்பான்மை பெற்று அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறது. இதில் கூடுதலான ஆச்சரியம் என்னவென்றால், தமிழர் தாயக பகுதிகளில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழர் அல்லாத தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதுதான். கடந்த அதிபர் தேர்தலில் கூட தேவையான 50% வாக்குகளை கூட பெற முடியாததால் விருப்ப வாக்குகளின் அடிப்படையில்தான் அவரது தேர்வு அமைந்தது. எனவே இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாகும் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார். புலம்பெயர் தமிழர்களின் கருத்துக்களை பெற்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கலாமா அல்லது அவர் தனது சொந்த கருத்தாகவே அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து நிற்கிறது. வைகோ வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மிக கொடூரமான தமிழின படுகொலைக்கு ராஜபக்ச அரசு காரணம் என்றாலும், ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள இனவாத வெறி கொண்ட ஜேவிபி கட்சியினுடைய குரலாக தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்தவர்தான் இன்றைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. அவரது கட்சியான தேசிய மக்கள் சக்தி கட்சி ஜேவிபியினுடைய மறு பதிப்பாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1,37,000 ஈழத்தமிழர்களை படுகொலை செய்த சிங்கள அரசு ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களை நாசமாக்கி அவர்களது உயிர்களையும் பறித்த சிங்கள அரசு பன்னாட்டு நீதிமன்ற குற்றக்கூண்டில் நிறுத்தப்படுகிற வரை, சுய நிர்ணய உரிமைக்காக பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் வரை தாய் தமிழகத்து தமிழர்களும் உலகு வாழ் தமிழர்களும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் பன்னாட்டு நீதி விசாரணை நடத்துவதற்கும் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும், அழுத்தம் தர வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். வைகோ அதிர்ச்சியும் வியப்பையும் தெரிவித்திருப்பதை போலவே இலங்கையில் உள்ள அரசியல் விமர்சகர்களும் அனுரவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்றோ, தமிழர் பகுதிகளில் அவருக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்கும் என்றோ சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. எதிர்க்கட்சிகள் தங்களை ஒரு வலுவான சக்தியாக முன்வைக்கவில்லை. மாறாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் என்பது போன்ற குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்களை தேர்வு செய்தால் எல்போர்ட் நாடாளுமன்றம் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்றார்கள். இவர்களை தேர்வு செய்தால் நாட்டில் பொருளாதார திவால் நிலை உருவாகும் என்றுதான் பிரச்சாரம் செய்தார்கள். தங்கள் திட்டங்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. தமிழர் பகுதியில் பிரச்சாரம் செய்யக்கூட தயங்கினர். இந்த நிலையில் அனுர தமிழர் பகுதிக்கு வந்து தங்களுடன் கைகோர்த்து நாட்டை கட்டியமைக்க முன்வருமாறு கூறினார். காணிகளையும் அரசியல் கைதிகளையும் விடுவிப்பதாகவும் கூறினார். தமிழ் தேசிய தலைவர்களோ போருக்கு பின் தமிழர்கள் எதிர்கொண்ட நெருக்கடிக்கு எத்தகைய தீர்வையும் பெற்றுத்தரவில்லை. மாறாக சிங்கள அரசிடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஒதுங்கிவிட்டார்கள். கொரோனா காலத்திலும் கூட நிவாரணத்தை தர முடியவில்லை. மேலும் இலங்கையை தாக்கிய பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்டிருந்த தமிழர் பகுதிகளிலும் பயங்கர வீச்சுடன் தாக்கியது. இந்த நிலையில் தமிழர்களின் சாய்ஸ் வேறு என்னவாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை ஆராயும் போது தேசிய மக்கள் சக்தியும் அனுரவும் தான் அவர்களின் சாய்ஸாக இருந்திருக்கிறது. இலங்கை விவகாரத்தில் இப்போது அறிக்கை விடுகிறார் வைகோ. ஆனால் இனப்படுகொலை விவகாரத்தில் யாரையெல்லாம் குற்றம் சாட்டினாரோ அவர்களுடன் கைகோர்த்து கூட்டணி அமைத்ததால் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசுவதை அவர் மௌனித்துக் கொண்டார். இறுதி போரின் போது ஈழத்திற்கு ஐநா உள்ளிட்ட யாருடைய நிவாரண உதவியும் கூட அங்கு சென்றுவிடக் கூடாது என்று தடுத்தது யார் என்பதும் வைகோவுக்கு நன்கு தெரியும். அவர் மட்டுமல்ல, தமிழகத்து அரசியல் கட்சிகளும் ஈழத்தமிழரின் உரிமைக்கான குரலை முன்னெடுக்காமல் மௌனித்து விட்டனர். போதாக்குறைக்கு அவர் உயிருடன் இருக்கிறார், இவர் உயிருடன் இருக்கிறார் என்று சர்ச்சைகள் வேறு. ஈழத்தமிழர்களின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பிரேக் போடவே இது கூறப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. இறுதி போரின் போது போர் முடிந்தவுடன் தமிழர்களுக்கு உரிமைகளை வழங்குவோம் என்று உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் காற்றில் பறக்கவிடப்பட்டன. இந்தியாவிடம் கையெழுத்து போட்டுக் கொடுத்த 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை கூட அமல்படுத்துமாறு இந்தியாவால் அழுத்தம் தரக்கூட முடியவில்லை. இலங்கையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இலங்கை அரசால் வகுக்கப்படும் வியூகத்தை முறியடிக்க முடியாமல் தவிக்கும் நிலையில் இந்தியா இருக்கிறது என்பதே ஈழத்தமிழர்களின் புரிதலாக இருக்கிறது. இந்தியாவும் கைவிட்டுவிட்ட நிலையில் தமிழகமும் மௌனம் சாதிக்கும் நிலையில் புலம்பெயர் தமிழர்களை நம்பி மட்டும் எப்படி ஈழத்தமிழர்களின் அடுத்த கட்ட நகர்வுகளை அவர்களேதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கருதியே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றே புரிந்து கொள்ள முடிகிறது.
இந்த பின்னணியில் வைகோவின் அறிக்கை எதற்காக, யாருக்காக என்பதுதான் புரியவில்லை.